சார் என்னென்னா சார், நான் அந்த இன்டர்வியூவில் என்கிட்ட சோஷியல் மீடியா பற்றி கேட்டாங்க. என்கிட்ட ஒரு கமெண்ட் காமிச்சாங்க என்னை பற்றி. அந்த கமெண்ட் பற்றி பேசும்போது தான் நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து கொடுத்தேன். நான் யாரையோ பின் பாயிண்ட் பண்ணியோ யாரையோ சப்போர்ட் பண்ணலையோ இல்லை யாரையோ ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கு நான் அது பேசலை. நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது இன்றைக்கி. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷன் இன்றைக்கி சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணியிருக்கு, எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ரஜினி சார் மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் யார் ஃபஸ்ட்டு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதுதான் உண்மையாகிடுது. அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தோன்னா அது உண்மையாகிடுது. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஸோ நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் நிறைய போயிட்டுருக்கு. அதை வச்சு நான் யாரையும் குறிப்பாக சொல்ல. இன்ஃபேக்ட் சில அந்த எலெக்ஷன் டைமில் சில விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு என்னாச்சு, ஆன்லைனில் என்ன போயிட்டுருக்குன்னு கூட தெரில. எனக்கு கூட இருக்க நண்பர் தான் சொன்னார் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறமா தான் ரஜினி சார் ஸ்பீச் கொடுக்கும்போது தான் புரிஞ்சுது என்ன எதுக்காக கொடுத்தாருங்கிறது. ஸோ அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். தவிர்த்து எனக்கு யார் சப்போர்ட்டோ யாருக்கு அகெயின்ஸ்டாகவும் எனக்கு பேசுகிறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை. இப்போது நான் சொன்னது கரெக்ட். இன்றைக்கி சோஷியல் மீடியா அது நான் பேக் அடிக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேனோ அது இப்போது நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன். எப்படி எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கோ ஒரு கமெண்ட் போடுறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கோ, அதே தான் எங்கள் நடிகர்களுக்கும் எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் மட்டும் பேசினா ஏன் அது பெருசாகிடும், ஏன் அது டிவைடாக மாறுது? அது இருக்கக்கூடாது. எப்படி அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கோ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் இல்லை நாங்கள் என்ன நினைக்கிறோம் அதை பற்றி இல்லை என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற சுதந்திரம் எங்களுக்கும் இருக்கணும்ல, அது ஏன் இருக்கக்கூடாது? இவ்வளோ தான் என்னோடய கேள்வி. அண்டு நான் பேசுனது அது இப்போது நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஆமாம், அது நடக்க தான் செய்யும். ஏன்னா லவ்வும் நிறைய வருது இல்லை, அப்போது அட்டாக்கும் நிறைய வரும். ஸோ எங்கே லவ் அதிகமாக இருக்கும் அங்கே சண்டைகள் நிறைய இருக்கும். அப்படி தான் நான் இதை பார்த்துக்கிறேன். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப பர்சனலாக போகும்போது ஹர்ட் ஆகுது. ஃபேமிலியோ இல்லை மற்ற விஷயங்களோ உள்ளே கொண்டு வரும்போது இல்லை கெட்ட வார்த்தையில் திட்டும்போது இதெல்லாம் எதுக்குங்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் சாக போகிறாங்க ஒரு நாள், யாருமே உயிரோடு இருக்க போகிறதில்ல. இப்போ எதுக்கு இவ்வளோ வன்மம், இவ்வளோ யாரை பிடிச்சிருக்கோ சப்போர்ட் பண்ண, பிடிக்கலையா உங்கள் கருத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள் பாயிண்ட் எடுத்து வைங்க, ஏதாவது ஃபீட்பேக் கொடுங்கன்னா கொடுங்க. அதுக்கு தான் சோஷியல் மீடியா. ஆனால் அசிங்கமாக திட்டுறதோ இல்லை பர்சனலாக இறங்குறதோ அது இருக்கக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி இல்லை, நான் முன்னாடி கூட பேசியிருக்கிறேன். இப்போ தான் அது ரீச் ஆகுது, அவ்வளோதான்.